வணக்கம் வீவர்ஸ். இன்று பிரம்ம முகூர்த்தத்தில் என்னோடய வீட்டில் நான் சாமி கும்பிட்டதை பற்றி கோலம் போட்டு சாமி கும்பிட்டதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் டெய்லி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைபரை ஆன் பண்ணிக்கிறேங்க. பக்கத்தில் வர்ற பெல் ஆளையும் ஆன் பண்ணிக்கோங்க. நான் சும்மா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால ஆடி செவ்வாய் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கலருமே நான் கொடுக்கல. சும்மா போடுவோம் அப்படின்ட்டு இந்த கோலத்தை போட்டேன். காலையில் நான் எந்திரிச்சு போடையில் மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு மழை பெஞ்சதுனால சாணம் கழிக்க முடியலை, ஈரமாக இருந்துச்சு வாசல். அதிலேயே கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு ஏதோ ஒரு பார்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ போட்டு எடுத்து வச்சுட்டேன். கோலம் போட்டாச்சு, டெக்கரேஷன் கொடுக்கணுமா இல்லையா, அதனால டெக்கரேஷன் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது நம்ம பக்கத்தில் துளசி வச்சு நம்ம டெய்லி சாமி கும்பிட்றது. துளசிக்கு கோலம் போடுறோம். துளசி கோலம் போட்டு விளக்கேற்றுறது 5 மணிக்கு. விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி ஏற்றி சாமி கும்பிட்றது. ஏற்றியாச்சு விளக்கு, ஊதுபத்தி. இந்த 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் விளக்கு ஏற்றினா நம்ம சாமிக்கிட்ட என்ன வேண்டுறோமோ அது கிடைக்கும். நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு தம்பி லீவ் அன்னைக்கு நான் எந்திரிக்க மாட்டேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் இருக்கிற டயத்தில் இது பண்ணுவேன். இது நிலைவாசலுக்கு விளக்கேற்றணுமே, அதனால் நிலைவாசல் விளக்க ரெடி பண்ணியிருக்கிறேன். அது மண் அகல் உள்ளுக்குள்ளே ஒரு அகல் இருக்கும், அந்த அகலில் ஏற்றுறது. ஏற்றியாச்சு. ஒரு விளக்கு எங்கிட்ட தூக்கி இந்த நிலையில் வச்சாச்சு, இன்னொரு விளக்கு இன்னொரு நிலையில் வச்சாச்சு. அடுத்து சாமி ரூம் வந்தாச்சு. எல்லா சாமிக்கும் உள்ள பூவெல்லாம் கட் பண்ணி வைக்கணுமா, அப்பைக்கப்போ கட் பண்ணிக்கிறது, முன்னாடியே கட் பண்ணி வைக்கிறது இல்லைன்னா இப்போ கட் பண்ணி வச்சு இது இப்போ நான் வச்சுருக்க விளக்கு குல